Students, today we are going to see a third unit prose in celebration of being alive. About the author Christiana Neethling Bernard. He was born 1922 in South Africa. He was a fourth child, career, doctor and writer. Important work: One Life, 50 Way to Healthy Heart, The Best Medicine and the Faith, 13 books and 235 scientific articles. அவர் ஒரு டாக்டர் அப்படின்றதுனால அவர் எழுதின அவருடைய புக்ஸ் எல்லாமே ஸோ அந்த மெடிசன்ஸ் ரிலேட்டடாக இருக்குது. அட் த சேம் டைம் இட் வாஸ் ரிலேட்டட் டு அவர் ஹெல்த். அவார்ட்: டாக்டரேட் இன் மெடிசன்ஸ், 11 ஹானரி டாக்டரேட்ஸ், 32 இன்டர்நேஷ்னல் அவார்ட்ஸ். His specialty: determined to pursue medicine after loss of his brother to a cardiac ailment. ஸோ இவர் எப்போ மெடிசன்ஸ் படிக்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணுறாரு அப்படின்னா ஆஃப்டர் லாஸ் ஆஃப் ஹிஸ் பிரதர். ஸோ அவருடைய பிரதரை இழந்ததுக்கு அப்புறமா தான் மெடிசன்ஸ் படிக்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணுறாரு. ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா அவங்களுடைய பிரதர் ஹி வாஸ் அஃபெக்டட் இன் ஹார்ட் ப்ராப்ளம். ஸோ அந்த ஹார்ட் ப்ராப்ளமுக்கெல்லாம் அந்த ஓல்டன் டேஸில் தேர்ஸ் நோ மெடிசன் ஃபார் தட். ஸோ அதுக்கு ஒரு ப்ராப்பரான மெடிசன்ஸ் இல்லை அப்படின்றதுனால அவர் இறந்து போயிடுறாரு. ஸோ அதுக்கப்புறம் தான் இவர் டிசைட் பண்ணுறாரு ஸோ கார்டியாட்டிக் படிக்கணும் அப்படின்னு சொல்லி. ஆஃப்டர் எக்ஸ்பிரிமெண்டிங் வித் ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டேஷன் ஆஃப் அனிமல். ஸோ ஃபஸ்ட் அவர் என்ன பண்ணுறாருன்னா படித்து முடிச்சுட்டு அனிமல்ஸ்க்கு ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணுறாரு. ஸோ அது சக்ஸஸ்ஃபுல்லாக முடியுது. அதுக்கப்புறமா அவர் என்ன பண்ணுறாருன்னா ஹியூமனுக்கு ட்ரை பண்ணுறாரு. He performed the world first human-to-human heart transplantation in the year 1067. ஸோ ஒரு ஹியூமன் கிட்டேருந்து இன்னொரு ஹியூமனுக்கு ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணுறாரு. அது எப்போ அப்படின்னு பார்த்தோன்னா 1067 டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணுறாரு. அது சக்ஸஸ்ஃபுல்லாகவும் முடியுது. In the last year, he established the Christiana Bernard Foundation to serve. ஸோ அவர் அவர் பேரில் ஒரு சேரிட்டி ஒரு ஃபவுண்டேஷன் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ அது மூலியமாக இந்த ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுறதுக்காக ஸ்டார்ட் பண்ணுறாரு. He died at the age of 78 in the year 2001. ஸோ அவருடைய 78வது வயசில் அவர் இறந்து போயிடுறாரு. Now move to the prose. Celebration of being alive. ஸோ நம்ம உயிரோடு இருக்கிறதுக்கான கொண்டாட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. உலகத்தில் எவ்வளோ மக்கள் இருந்தாலும் அதில் எந்த குறைபாடுமே இல்லாமல் கடவுள் நம்மளை படைச்சிருக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் we want to thank for him. Here we all know that Dr. Christiana Bernard was the first doctor to perform a heart transplantation surgery. ஸோ நம்ம ப்ரோஸில் வர ஆத்தர் இருக்கிறார் இல்லையா, ஸோ டாக்டர் கிறிஸ்டியானா பெர்னார்டு. ஸோ இவர் தான் மனிதர்களுக்கு ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டேஷன் அந்த இதய மாற்று அறுவை சிகிச்சை சொல்கிறாங்க இல்லையா, ஸோ அதை ஃபஸ்ட்டு பண்ண பர்சன் யார் அப்படின்னு பார்த்தாக்க நம்ம ஆத்தர் தான். ஸோ அட் த சேம் டைம் அவர் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாகவும் பண்ணியிருக்கிறாரு. Here we have an extract of his speech. ஸோ இந்த லெசன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அவர் எங்கேயோ ஒரு ஸ்பீச் கொடுத்துருக்கிறாரு. அந்த ஸ்பீச்லேருந்து எடுத்தது தான் நம்மளுக்கு இந்த ப்ரோஸ். Do you know 125 million children born this year. ஸோ ஒரு வருஷத்துக்கு 125 மில்லியன் குழந்தைகள் பிறக்கிறாங்க. 12 million are unlucky to reach the age of 1. ஸோ அதில் 12 மில்லியன் சில்ட்ரன்ஸ் ஒரு வயசு அடையிறது இல்லை, அதுக்குள்ளேயே அவங்க என்ன பண்ணிடுறாங்க, இறந்து போயிடுறாங்கன்னு சொல்கிறாங்க. 6 million will die before the age of 5. ஸோ அதில் 6 million சில்ட்ரன்ஸ் என்ன பண்ணுறாங்கனாக்க அவங்களுடைய ஏஜ் ஒரு 5 வயசு அடையிறதுக்குள்ளவே என்ன பண்ணிடுறாங்க, இறந்து போயிடுறாங்க. பிகாஸ் தே ஆர் ஹேவிங் மெனி ப்ராப்ளம் இன் த ஹெல்த். ஸோ அப்படிலாம் இல்லாமல் நம்மளை என்ன பண்ணியிருக்காங்க, கடவுள் படைச்சிருக்கிறாருன்னு சொல்கிறாரு. An accident I had a few years ago. I was crossing the street with my wife after a lovely meals together. The next minute, a car had hit me and knocked me into my wife. She was thrown into the other lawn. So here, நம்ம ஆத்தர் ஒரு ஸ்பீச் கொடுக்குறாரு. அந்த ஸ்பீச்சில் அவர் என்ன விஷயங்கள்லாம் சொல்கிறாரு அப்படின்றத தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்குறோம். ஸோ அதில் அவருக்கு நடந்த ஒரு இன்சிடெண்ட்டை சொல்கிறாரு. ஸோ ஒரு நாள் அவரும் அவர் ஒய்ஃபும் ஒரு மீல்ஸ் முடிச்சுட்டு வராங்க. வரும்போது அந்த ஹோட்டல்லேருந்து வெளியில் வராங்க. வந்துட்டு ரோடு கிராஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த ரோடு கிராஸ் பண்ணும்போது
ஒரு கார் வந்து அவரை இடிச்சிடுது. ஸோ உடனே அவர் என்ன பண்ணிடுறாரு, அவர் போய் அவங்க ஒய்ஃப் மேலே இடித்து விழுந்துடுறாங்க. அவங்க ஒய்ஃப் வந்து இன்னொரு கார் வந்து அவங்க ஒய்ஃபை ஹிட் பண்ணிடுது. ஸோ அவங்க வந்து தூக்கி எறியப்படுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இன்சிடெண்ட்டை வச்சு தான் நம்மளுக்கு இந்த லெசன் ஃபுல்லாகவே அவர் ஏதோ ஒரு விஷயத்தை வந்து நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண வராரு. ஸோ அவருக்கு நடந்த மாதிரியே நிறைய பேருக்கு இந்த இன்சிடெண்ட், இந்த மாதிரி ஆக்சிடெண்ட் ஆகிறது, அது இல்லாத வேற ஒரு சில ப்ராப்ளம்ஸ் அது எல்லாமே நம்மளுக்கு நடக்குது. ஸோ அதை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்றது தான் இந்த லெசன். During the next few days in the hospital, I experienced not only the agony and fear but also anger. I had 11 broken ribs and a perforable lungs. So here, accident ஆனோடனே நம்ம என்ன பண்ணுவோம், ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகும். லைக் தட் he also admitted in the hospital. So next few days அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தா ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாரு. he experienced, ஸோ அவருக்கு வந்து அவர் அங்கே என்ன எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கிது அப்படின்னு பார்த்தோன்னா ஆக்னினா வேதனை. ஸோ அந்த வேதனை மட்டும் அவருக்கு கிடைக்கல, அந்த வலி வேதனைகள், அது கூட ஃபியர் ஒரு பயமும் இருக்குது. அட் த சேம் டைம் ஆங்கர் கொஞ்சம் கோவமும் இருக்குது. எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி அவருக்கு ஒரு கோவமும் இருக்குது. I had 11 broken ribs. ஸோ ஹியர் ரிப்ஸ் அப்படின்னாக்க விலா எலும்பு. ஸோ அவருக்கு 11 விலா எலும்புகள் வந்து உடஞ்சிருக்குது. அட் த சேம் டைம் பெர்ஃபோர்ட்டட் லங்ஸ். ஸோ அவருடைய லங்ஸில் வந்து ஒரு சின்ன ஓட்டையும் விழுந்திருக்குது. இந்த ஆக்சிடெண்ட்டால் இப்படியெல்லாம் அவர் அஃபெக்ட் ஆகிருக்கிறாரு. My father said, "My son, it's God's will. That's the way God tests you. Suffering enable you, makes you a better person." ஸோ எப்போவுமே ஆத்தருடைய ஃபாதர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, ஸோ உனக்கு எது நடந்தாலும் அது வந்து காடோடைய வில், ஸோ காடோடைய விருப்பம், ஸோ கடவுளுடைய விருப்பப்படி தான் நம்மளுக்கு எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. தட்ஸ் த வே காட் டெஸ்ட் யூ. ஸோ இந்த மாதிரி வழிகளில் தான் கடவுள் நம்மளை என்ன பண்ணுறாரு, டெஸ்ட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம கொடுக்குற அந்த கஷ்டங்களையோ அதெல்லாம் தாங்கிறதுக்கான அந்த சக்தியை வந்து நம்மளுக்கு கொடுக்குறாருன்னு சொல்கிறாங்க. சஃபரிங் என்னபிள் யூ மேக்ஸ் யூ பெட்டர் பர்சன். ஸோ இந்த மாதிரி சஃபரிங்ஸ்லாம் கொடுத்து உன்னை வந்து இன்னும் ஒரு நல்ல பெட்டர் பர்சனாக உன்னை என்ன பண்ணுறாரு, அவர் உருவாக்குறாரு அப்படின்னு சொல்லி அந்த ஆத்தருடைய ஃபாதரை எப்போவுமே இந்த வேர்ட்ஸை சொல்லிக்கிட்டே இருப்பாராம். ஸோ அதை வந்து இப்போ ஆத்தர் என்ன பண்ணுறாருன்னா திங்க் பண்ணி பார்க்குறாரு. ஸோ அப்போ அவருக்கு என்ன ரொம்ப கோவம் தான் வருது. ஸோ அப்போ வந்து நான் இப்படியெல்லாம் கஷ்டப்படணும் அப்படின்றது தான் வந்து காடோடைய விருப்பமா அப்படின்னு சொல்லி அவருக்கு ரொம்ப கோவம் வருது. But as a doctor, I see nothing noble in a patient thrust around in a sweat-soaking bed, mind clouded in agony. ஸோ as a டாக்டராக நானும் இங்கே அட்மிட் ஆகிருக்கிறேன். பட் எனக்கு வந்து இங்கே எந்த ஒரு கண்ணியமானதும் தெரியல. இந்த மாதிரி ஆக்சிடென்ட் நடக்கிறது, ஸோ இந்த மாதிரி வேதனையில் இருக்கிறதுல எந்த ஒரு நல்ல விஷயமாவும் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அங்கே ஸ்வெட்டிங்கால் சோக்கிங் பெட், ஸோ அவங்களுடைய பெட்டே நனைஞ்சு போயிருக்குது. அந்த மாதிரி கண்டிஷன்ஸில் என்ன பண்ணுறாங்கன்னா இங்கே பேஷண்ட்ஸ் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க மைண்ட் வந்து இன்னும் எப்படி இருக்கும், ரொம்ப வேதனையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. In those days, they didn't have sophisticated heart surgery. ஸோ இந்த ஓல்டன் டேஸில் ஒரு நுண்ணியமாக வந்து அந்த ஹார்ட் சர்ஜரி பண்ணுறவங்க வந்து ரொம்ப ரேர் தான். ஸோ ஆனால் அதில் நம்ம ஆத்தர் வந்து ஸ்பெஷலிஸ்ட். பட் he was admitted here. ஸோ ஆனால் அவர் என்ன இருக்கிறாரு, இங்கே அட்மிட் ஆகிருக்கிறாரு. I have always found the suffering of children particularly heartbreaking, especially because of their total trust in doctor and nurse. ஸோ இந்த மாதிரி ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிற அந்த குழந்தைங்கள் வந்து எவ்வளோ பேர் வந்து எனக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ அவங்களுடைய பேரண்ட்ஸோடைய ஃபுல் ட்ரஸ்ட், ஃபுல் நம்பிக்கை எது அப்படின்னு பார்த்தோன்னா அந்த டாக்டர்ஸ் நர்ஸ் மேலே தான் இருக்குது. அவங்களுடைய ஃபுல் நம்பிக்கையும் அவங்க மேலே தான் வச்சுருக்குறாங்க. ஸோ அவங்க எல்லாம் என்ன பண்ணிகிட்ருக்காங்க, எனக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ எவ்வளோ பேஷண்ட்ஸ் வந்து அந்த ஹார்ட் சர்ஜரி பண்ண வேண்டியவங்க வெயிட்டிங்கில் இருக்கிறாங்க. பட் நவ் ஐ am was admitted in the hospital. ஆனால் நான் என்ன பண்ணியிருக்கிறேன், ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்கிறேன். they believe you are going to help them. ஸோ அவங்க வந்து பிலீவ் பண்ணுறாங்க, நம்புகிறாங்க, என்னால் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும், என்னால் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த சர்ஜரி எல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாரும் நம்புகிறாங்க. அவங்களுடைய முழு நம்பிக்கையும் என்ன பண்ணியிருக்காங்க, என் மேலே வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஆத்தர் ஃபீல் பண்ணுறாரு.